ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். பிஎட் முடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய கனவும் என்னென்னா, அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் நான் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய முக்கியமான கனவாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய கனவு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். சில பேர் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க, சில பேர் பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி, உங்களுக்கான சில வேலை வாய்ப்புகள் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷன் இப்போது வந்திருக்கு. ஸோ அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 10. எக்ஸாம் வந்து ஜூலை 4 and 5 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் யாருக்குன்னா, ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அண்டு இப்போது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் டெம்ப்ரவரியாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த டெட் எக்ஸாமை எழுதலாம். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவும் முடியும். ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போன இயர் 2025 செப்டம்பருக்குள்ளே, அதாவது 2025 செப்டம்பர் மந்த்துக்குள்ளார நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். செப்டம்பருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு தகுதியாக அவங்க வச்சுருக்காங்க. டெட் எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது, ஈஸி தான். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். ஈவன் இப்போ கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. மார்க்ஸுமே இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 82 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போலாம் 75 தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வைக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வில் நீங்கள் விண்ணப்பித்து எழுத முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த தகுதி நமக்கு தேவை, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள், 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான பட்டதாரி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். பட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிடி ஏற்கனவே வந்து இப்போது போட்டிருந்தாங்க ரீசெண்டாக 2024 நடந்த எக்ஸாமுக்கு. அதே போல் திரும்பவும் வந்து இப்போது கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ டெட்டு எழுதுகிறவங்களும் நல்லா எழுதுங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இதுக்கு விண்ணப்பித்து உங்களாலேயும் எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியருக்கான பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அடுத்த கட்ட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் இருக்குது. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மாதத்துலேருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து காலேஜஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தவிர்த்து என்னால் கவர்மெண்ட் ஜாபு அப்படிலாம் வந்து போக முடியாது, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் கிடைக்கல, அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸுமே ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ கொண்டு போய் உங்களுடைய ரெஸ்யூமேவை கொடுங்க. ரெஸ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே மினிமம் வந்து 10,000 சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு அதர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணோம்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்யூமேவை கொடுங்க. ஏன்னா இது வந்து மார்ச் இல்லைங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ஸ்கூல் வந்து மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து போதும் அப்படின்னு சொல்லி வேலையும் வந்து விடுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்கும், மற்ற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க அப்படின்னு சொல்லிலாம். அதனால் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐடிகேயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய முன்னுரிமையை வந்து தருவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஜாபுக்கு நம்ம போயிடலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.